ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. 46வது ஸ்லோகம். यत प्रवृत्तिर्भूतानाम् येन सर्वमिदं ततम् स्वकर्मणा तमत्सर्च्य सिद्धिं विन्दति मानवः. श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्. சோ இங்க பகவான் அந்த கர்மயோகத்துல கான்சென்ட்ரேட் பண்றாரு. கர்மயோகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் சாதனாஸையும் சைட் பை சைட் சொல்லிட்டு வர்றாரு. ஓகே, இதுல இப்போ இந்த 46ல ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் சொல்றாரு. எப்படி கர்மயோகத்தை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாரு. கர்மயோகத்தை இது புரிஞ்சாதான் நம்ம பண்றது கர்மயோகம் ஆகும். இது புரியலைன்னா கர்மயோகம் வராது அப்படின்றத 46ல ஒரு அவரும் அந்த விஷயத்தை கை காலுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்றத பிளான் பண்ணி சொல்றார். ஓகே ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு டைலூட் பண்ணி அதை சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பகவான் எம்பசைஸ் பண்றார். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஏற்கனவே 16, 17ல சொல்லி முடிச்சு நான் எப்படி சிருஷ்டி, இந்த 3 குணங்கள் எப்படி வந்தது, சிருஷ்டி எப்படி வந்தது, நான் இந்த யோனிய நான் பிரகிருதியில ஜட பிரபஞ்சத்துல வச்சிருக்கேன், அந்த பிரகிருதி தான் இந்த சிருஷ்டியா வந்திருக்கிறதுன்றத பார்த்தலாம். அதுல சத்துவ ரஜஸ் தமஸாக வெளியே வந்திருக்கிறது. அப்போ ஹோல் பிரபஞ்சத்தினுடைய ஸ்டஃப் என்ன அப்படின்னா சத்துவ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களா இருக்கு. அப்போ நம்ம மனுஷனும் அதுல பிரதானமா சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் அதுதான் சலனத்தை ஏற்படுத்தி அந்த உண்மையான இருப்புல இருந்து வெளியில நம்மள தள்ளுறது. பிரகிருதி மாயினுடைய விஷயம். அப்ப மாயா ஒர்க் பண்றதுன்னா என்ன, இப்ப நமக்கு
நல்ல அறிவோட தெரியும். இப்போ மாயா ஒர்க் பண்றது மீன்ஸ் 3 குணங்கள்ல நமக்கு வேலை செய்யறது அப்படின்னு அர்த்தம். மாயா எங்கிருந்தும் வேலை செய்யல, நம்முடைய மைண்ட்ல 3 குணங்களாக ஒர்க் பண்றது. ஓகே, அதுல சில பேர் மாயா பிளஸ்ஸிங் பண்ணும், சில பேருடைய மாயா கவிழ்த்து விட்டுடும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து, உன்னுடைய சுபாவத்தை பொறுத்து உன்னுடைய குணங்கள் அமையிறது, உன்னுடைய குணங்களை பொறுத்து உன்னுடைய செயல் அமையிறது. ஓகே, அதனால மாறித்தான் ஆக வேண்டும். உன்னை பார்த்து உன் நிழலும் பெருக்கிறது, உன் செயலை பார்த்து உலகம் பெருக்கிறது அப்படின்னு. அதனால திஸ் இஸ் நல்ல குட் பார்ட். ஓகே, அப்போ நம்மளுடைய செயல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது, எனக்கே என்ன பிடிக்கணும் அப்படின்ற விஷயத்துல நம்ம வரணும். அப்போ எனக்குள்ளர இருக்கிற விஷயத்தை மாத்தணும். ஓகே, மாத்துறதுக்கு என்ன பெஸ்ட் மெத்தடு அப்படின்னா, இந்த விஷயத்தை பகவான் சொல்றாரு, இருக்கிறதெல்லாம் பகவான் புரிஞ்சுக்கோ. அந்த அவேர்னஸ் புரிஞ்சுட்டுனா உன்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றத 46ல சொன்னார். சோ இது யார் புரிஞ்சுக்கிறாளோ மாணவா, மாணவனா இங்க மனிதர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? விவேகி, இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ். இந்த இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் என்ன பண்றான்னா, இங்க இருக்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறார்கள் அப்படின்றத சொன்னாரு. இது மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டா தான் இதை ப்ராப்பரா நம்ம இது பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சரி, அப்ப சத்தியத்தை நம்ம எது சத்தியம்? இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிரகிருதி மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு, அப்படி யாரும் ஒருத்தர் பண்ணிருக்கிறார்களோ, இது இப்ப எப்படி ஈஸ்வரனை கும்பிடுறது, ஈஸ்வரனை வழிபடுறது எப்படி அப்படின்னா, ஒரு தினசா ஈஸ்வரனை வழிபட்டா அதுக்கு பேரு கர்மயோகம். எப்படி இந்த ஈஸ்வரனை வழிபடுறது அப்படின்னா, இந்த ஹோல் பிரபஞ்சத்திலும் இருக்கிற பகவானை எப்படி வழிபடுறது? நீ டே டு டே லைஃப் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க அந்த ஆக்ஷனை ஜஸ்ட் கன்வர்ஷன் பண்ணிட்டா போறோம். அந்த என்ன கன்வர்ஷன்? ஈஸ்வரா பூஜையா பண்ணணும். அப்ப நம்ம பேசுறது, நடக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, குளிக்கிறது, பிரதர்ஷன்லாம் ஈஸ்வர பிரதர்ஷன். ஓகே, நீங்க கோயிலுக்குள்ள எப்படி பிரதர்ஷன் பண்ணினா ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? அந்த ஃபீலிங் நான் வெளியில வந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கணும் எனக்கு. புரியுதா? எனக்குள்ள எப்படி இருக்கணும்னா, நான் இந்த பிரதர்ஷன் பண்ணும் போது, நடந்து வரும்போது இந்த ஈஸ்வரன் கோயில்ல நான் பிரதர்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு ஃபீலிங் இருக்கணும். அப்போ இந்த பூமி தான் அந்த கோயிலுடைய அதிஷ்டான பேஸ். புரியுதா? அதெல்லாம் நீங்க பஞ்சபூதமும் அதனுடைய சிம்பாலு தான் காஞ்சி ஏகாம்பரேஷ் வச்சிருக்கோம், திருவானைக்காவல் வச்சிருக்கோம், திருவண்ணாமலை வச்சிருக்கோம். இதெல்லாம் இஷ்ட தெய்வமா வச்சிருக்கோம். அதனுடைய இண்டிகேஷன், அடையாளம். அதுக்கப்புறம் அறிவு விரிவடை என்னாகும்? விரிவடையும் போது என்டையர் பிரபஞ்சம் பஞ்சபூதமும் பிருத்திவி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் போய் வழிபடுறதில்ல. இந்த பிருத்திவியை இங்க நினைச்சால காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் அந்த கனெக்ட் பண்ண தெரியணும். ஓகே, அப்போ கோயிலுக்குள்ள காஞ்சிபுரம் போய் அந்த கோயில பிரதர்ஷன் பண்ணினா என்ன மனசுக்குள்ள வருமோ அந்த பவ்யம் இந்த நடந்து வரும்போது இருக்கணும். அப்போ இதுல முக்கியமா அர்ச்சனை. எது அர்ச்சனை? எது அர்ச்சனைனா நம்ம பேசுறதெல்லாம் அர்ச்சனை. ஓகே, அப்ப பேசுறதெல்லாம் அர்ச்சனைனா, இப்ப சன்னதியில கர்ப்பகிரகத்துல ஒண்ணு பூஜாரியா விட்டுட்டா, ஓகே, அதுல நீ சுவாமி பேரை சொல்லுவியா, இல்ல இது நாங்க தாயார் சன்னதிக்கு போனோம், ஸ்ரீரங்கத்துல தாயார் சன்னதி பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே, அது இந்த இங்க பெருமாள் இருப்பாரு, அது ஒரு தாயார் சன்னதி அங்க கோடியில இருக்கும். பாப்பா, அது தாயாரை பார்க்காம திரும்பி வரக்கூடாது, அது ஒரு ஐதீகம். புரியுதா? எவ்வளவு நீ அவசரமா இருந்தாலும் போய் தாயாரை போய் சேவிச்சுட்டு, நீ பெருமாளை விட்டா கூட தாயாரை சேவிக்கணும், ரொம்ப முக்கியம். புரியுதா? அதனால அப்படி போனா அங்க நான் இதெல்லாம் அந்த ஸ்ரீரங்கத்துக்கும் நமக்கு ரொம்ப சம்பந்தம். ஓகே, ஒரு 8 வருஷம் நான் ஸ்ரீரங்கத்துக்கு ரெகுலரா இருப்பேன். அந்த இடத்துல அது அத்துப்படி, அந்த ஊரு அந்த தெரு ஜனங்கள் எல்லாம் ஒரு அத்துப்படின்னு வச்சுங்க. அதெல்லாம் போது அங்க ஒரு பெரிய கும்பல். நானும் அந்த கோயிலுக்கு போவேன், எங்க இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அது ஒரு பெரிய பழக்கம் இருந்தது. அதனால அங்க போகும்போது அவன் செம்ம வாயில திட்டுறான், அந்த பட்டாச்சாரி கச்சாமுச்சான்னு திட்டுறான். எனக்கு தலையில எடுத்து, நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு இங்க நான் மாட்டின்றேன். நான் இது வேற செம்ம திட்டு. நான் போனேன், அவன் வீட்டு கஷ்டத்தோட இது பண்ணி தாயார் சேவிச்சா நமக்கு புண்ணியமாகும், கஷ்டம் சேரணும்னு இங்க வந்தா
நீ என்னடா எல்லாரையும் திட்டு இருக்க, எல்லாரும் என்னையும் திட்டுங்க, எல்லாரும் என்னையும் திட்டுங்க. உனக்கு வந்து ஜாப் கொடுக்கல, இந்த ஜாபுக்கு வரக்கூடாது, வேற ஏதாவது ஜாபுக்கு போகணும். இங்க வந்து அமைதியா இருக்கணும். இப்படிதான் வரவங்க எல்லாம் பகவானை பார்க்கறது கஷ்டத்துக்கு நீக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொன்ன புரியுறதுல. அப்போ இவன் வந்து பகவான்கிட்ட போய் கிட்டக்க இருந்தா கூட ரெஸ்ட்லெஸ் இருக்கான். எவ்வளவு கிட்டக்க தாயார சேவிக்க போனா நம்மளோட கஷ்டம் போகணும் அவன் போறான். அந்த தாயார் பக்கத்துல இருந்தே அவனுக்கு புத்தி இல்லை. எப்படி ஒண்டர். ஓகே, இதெல்லாம் அப்போ வந்து அந்த நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, தாயார சேவிக்கிற இடத்துல வந்து நல்ல வார்த்தைகள் தான் பேசணும். ஒண்ணு நல்ல வார்த்தைகள் வாங்கோ, நல்லா சேவிச்சுக்கோங்க, உங்களோட கஷ்டம் எல்லாம் போகும், அப்படிதான் சொல்லணும் அவரு. அதுக்கப்புறம் அது விட்டுட்டாருன்னு என்ன பண்ணும், அர்ச்சனை பண்ணும். சில கோயிலுக்கு போயிருக்கேன் நான். அவர் வந்து ஜனங்க வரது போறதை பத்தி கவலையே பட மாட்டார். ஓகே, எப்பயும் சதா காலம் ரொம்ப ரேர் இந்த மாதிரிலாம். ஓகே, பூஜையே பண்ணிட்டு இருப்பார். நான் ஒரு காலத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் வரும், ஒரு சுவாமி சன்னிதியில போய் அப்படியே அக்கடான்னு பூஜை பண்ணிட்டு அங்க வரும், இது இருக்கு இல்லையா, சாப்பாடு வரும், அது சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம். பகவான் அதுக்கு விட்டு வைக்கல, அலைய வச்சுட்டாரு. அதனால அப்போ அங்க சுவாமியோட பேரை மாத்திரம் சொல்லணும், அர்ச்சனை பண்ணணும். அப்ப சுவாமி சன்னதியில இருந்தா எப்படி பண்ணணும், சுவாமியோட பேரை மாத்திரம் சொல்லணும், அர்ச்சனை பண்ணணும், அது சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாம் எடுத்து பண்ணணும். ஓகே, கோயில வந்து அந்த கிளீன் பண்ணணும், சுத்தி எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், ஜனங்கள்லாம் இல்லாத டயத்துல என்ன, இதுதான் அந்த அர்ச்சகர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப குறைவா இருக்கிறது. இது வந்து கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிறவனுக்கு தகராறுன்னா, நாம வந்து கர்ப்பகிரகத்திலையும் வெளியில் வந்து பிரகாரத்தையும் தாண்டி என்டையர் பிரபஞ்சத்தையே வந்து பிரகாரமா பாருன்னு சொன்னா அறிவு எப்படி வரும், ரொம்ப கஷ்டம்தான். அது கர்மயோகிக்கு மாத்திரம்தான் வரும். ஓகே, இது கோயிலையும் பிரகாரத்தையும் 7 பிரகாரத்தையும் 9 பிரகாரத்தையும் தாண்டி இருக்கிற அந்த ஸ்ரீரங்க தெரு இருக்கு இல்லையா, அந்த தெரு வந்து உங்களுக்கு வந்து அதுல இது போட்டிருப்பான், அந்த தெருவையும் ஒண்ணு ஒண்ணா சுத்தி போட்டிருப்பான். கீழே வீதி மேல வீதின்னு, இதெல்லாம் கோயிலோட கனெக்டட். அந்த பாவனையே அந்த பகனுக்கு வந்து டே நான் கேட்டேன், இது என்ன வீதி அப்படின்னா, இது கீழே வீதி. கீழே வீதிக்கு என்ன சொல்ல வர, அதாவது சுவாமியோட கீழே வீதி, சுவாமியோட மேல வீதி, புரியல, மாட வீதி, இதெல்லாம் வந்து சொல்றமே அப்படின்னா அர்த்தம் சுவாமியோட கனெக்டட். கோயிலுக்குள்ள மாத்திரம் இல்ல, இது இந்த தெருவும் கோயிலோட சேர்ந்தது. அதனால இங்க அக்கிரமம் பண்ணாம என்கிட்ட என்ன வேணுமோ அதை மாத்திரம் பைசா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது. அந்த புழுகு ஆகாச புழுகு சொல்லாத ஒரு விஷயத்த. ஓகே, இது போய் கேட்டோம்னா ஸ்ரீரங்கத்துல போய் கேட்டோம்னு வச்சுக்கீங்க, 500 ரூபாய் கேட்பான், ஸ்பெஷல் பானை அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஃபெலோஸ் அப்படி எல்லாம் கொள்ள அடிக்க கூடாதா, சுவாமி எல்லாம் இங்கெல்லாம் வந்து பெரிய பெரியவங்க எல்லாம் நடந்து போன இடம், அப்படி இந்த மாதிரி கொள்ள அடிக்க கூடாது, கோயில் பக்கத்துல கொள்ள அடிக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் இருக்கிறது. அப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா, கோயிலுக்கு சுத்தி கோயில இருக்கிற இடத்திலேயே வந்து தகராறு. ஓகே, நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த கோயில பிரகாரத்தை தாண்டி கீழ விதி மேல விதியெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தெருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பழமுதிர் சாலை இருக்குல்ல, அந்த கணபதி அக்ராரம், அந்த இடத்துலயும் வந்து நீ வந்து அந்த கோயில் வரணும், அதை தாண்டி இங்க வரணும். நம்மளுடைய தெருவெல்லாம் வந்து சுவாமியோட தெருவாகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த அர்ச்சகர் இது மாதிரி இல்லாம, பட்டாச்சாரி மாதிரி இல்லாம நாம ரியல் பக்தனாகிறது யாரோ அவன் கர்மயோகி. ட்ரூ பக்தன் யாரோ அவன் கர்மயோகி. அப்போ நம்ம பேசுறது நன்னா புரிஞ்சுக்கணும். இங்க அதுதான் என்னுடைய நடத்தையும் என்னுடைய பேச்சும் எப்படி இருக்கணும், பகவானுக்கு விரோதமா பேசப்படாது. ஓய் அப்படின்னா என் வாயிலிருந்து நெகட்டிவா பேசக்கூடாது. புரியுதா? திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சுத்துனா நடை உடை பாவனை இந்த அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸ் வந்து 2 நிமிஷத்துல மறந்து போயிடும். இங்க சொல்றேன்ல, இது கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி புரியும். இதை விட்டு கீழே விலகி போயிட்டேன்னு மறந்து போயிடும். அவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்படி இதெல்லாம் இந்த அவேர்னஸ் வர வர நம்ம எந்த காரணம் கொண்டோ அதர்மத்தில் ஈடுபட மாட்டோம். புரியுதா? ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கும்போது எப்ப நம்ம அதர்மத்தில் ஈடுபடுவோம், நம்மளை யாரும் பார்க்காத இடத்துல தான் அதர்மத்தில் ஈடுபடுவோம். ஓகே, எல்லாரும் பார்க்கறாங்கன்னா என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் எச்சா வந்து அப்படியே இது நடத்துவான். ஓகே, சிவப்பழம் மாதிரி இருப்போம் நம்ம. ஓகே, பெரிய பக்தர் மாதிரி இருப்போம். ஓகே, இல்லாத நேரத்தில் எப்படி இருப்போம், அழிச்சாட்டே இருக்கும். அதனால பகவான் இருக்கிறார், அவேர்னஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
ஓகே, இது அது பக்ல ஸ்வகர்மனா தம் அப்பியர்ச்சிய. ஸ்வகர்மனா உன்னுடைய ஒன்னும் இருக்கிற உன்னுடைய கர்மத்தை அர்ச்சனை பண்ணு. ஓகே, நீ செய்யக்கூடிய பேசுறது நடக்கிறது எல்லா விஷயத்தையும் அர்ச்சனை, சுவாமியோட அர்ச்சனை. அப்படி ஓபன் டிக்ளேர், ஓபன் மார்க்கெட். ஓகே, சோ ஓபன் மார்க்கெட், ஓபன் பைனான்ஸ். புரியுதுல? இப்ப சோ நீ ஒரு இடத்துல போய் மாத்திரம் பூஜை பண்றதுல அதை விட்டுற கூடாது, அதுவும் பண்ணணும். ஆனா அதுல வெளியிலையும் நீ பூஜை பண்றதுதான், பேசுறது நடக்கிறது எல்லாமே. அப்ப இதெல்லாம் நீ பண்ணிட்டீன்னா ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவா, ஐடு பண்ணுவா, அவ செய்யறதெல்லாம் மறைச்சிடுவான், எனக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே, எப்படி தெரியும் உங்களுக்கு? கேட்காத. அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கிற பகவான் சொல்லிட்டு மாட்டாரா என்கிட்ட? ஓகே, அதனால அப்ப ஏதாவது போன் கேட்டு வச்சிருக்கலாம் பகவானுக்கு உங்களுக்கும் அப்படின்னு வச்சிருக்கேன் நீங்க. அதனால எப்படி என்கிட்ட நான் சிலதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன், பர்சனலா சொல்லும்போது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க மாத்திரம் சொல்ல கேட்க கூடாது. புரியுதா? ஏன்னா அது தேவ ரகசியம், அதை கேட்கக்கூடாது. ஓகே, நீ அது கரெக்டா இருக்காத மாத்திரம் பார்த்துக்கணும். எப்பவுமே நான் சொல்லும் போது உங்களுக்கு அது ரைட்டா இருக்கான்றத பார்த்துன்னா அது கரெக்ட் பண்ணணும். அது போலதான் உங்களுடைய ஒர்க். இது நீ செய்ய வேண்டிய விஷயம். அதனால இங்க சொல்றாரு, இது ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிட்டாரா, கர்மயோகத்தை இன்னும் கொஞ்சம் நியரஸ்ட் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி நான் பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ என்ன பண்றியோ ஸ்வதர்மம் பண்ணிட்டா கர்மயோகம் அப்படின்ட்டார். என்ன புரிஞ்சு? ஸ்வதர்மத்தை பண்ணிட்டேன்னா கர்மயோகம். அப்படி ஒரு எம்பசைஸ் பண்றாருன்னா ஸ்வதர்மம் சுலபமா இருக்காதுன்னு தோன்றது எனக்கு. ஒரு ஆளு 18 அத்தியாயம் அதுக்காக செலவு பண்ணுவாரு, ஸ்வதர்மம் பண்ணு ஸ்வதர்மம் பண்ணு ஸ்வதர்மம் பண்ணு. அப்போ இது டிஃபிகல்ட். எப்படி தெரியுது? எனக்கே தெரியுது. எனக்கு எப்படி தெரியுது? நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிற அந்த ஸ்வதர்மத்துல தகராறு வருது. ஓகே, நான் என்ன செய்யணும் அதுலதான் தகராறு. புரியுதுல? எவ்ரி டே எவ்ரி மூமெண்ட் நான் என்ன பண்ணணும், இந்த நேரத்துல இந்த காலத்துல நான் என்ன பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல மாத்திரம் நமக்கு கஷ்டம் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணணும்ன்றது தெரியாது. ஆனா நீ என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும், எல்லாரும் என்ன பண்ணணும்ன்றது மாத்திரம் தெரியும். ஓகே, நான் என்ன பண்ணணும்ன்றது மாத்திரம் புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கிறது. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றோம்னா, மற்றவருடைய ஸ்வதர்மத்தை பத்தி பேசாத, என் ஸ்வதர்மம் என்ன இருக்கிறதோ அதை மாத்திரம் பேசு அப்படி சொல்லிட்டு, ஸ்ரேயோஸ்யான் ஸ்வதர்மோ விகனஹா. விக்கினகனா குறையுள்ளது, குற்றமுடையது. உன்னுடைய ஸ்வதர்மத்தில் குறையோ குற்றமோ தோஷமோ இருந்தாலும் அதுதான் ஸ்ரேயஸ். உன்னுடைய ஸ்வதர்மம் எதுவோ அதுதான் ஸ்ரேயஸ். ஓகே, பரதர்ம ஸ்வ அனுஷ்டிதா. நீ மற்றவங்களுடைய தர்மத்தை நீ எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் கூட அது செய்யப்படாது. பரதர்மத்துல மூக்க நுழைக்காத. அதனால சுபாவ நியதம் கர்ம. சுபாவ நியதம் கர்மனா உனக்கு விதிக்கப்பட்டிருக்க கர்மம் எதுவோ சுபாவ நியதம் கர்ம, அதை மாத்திரம் நீ பண்ணு. குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். அப்படி உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யும் போது அது பாபத்தை உண்டாக்காது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எங்கெல்லாம் சாய்ஸ் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்க மாற்றப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சாய்ஸ் இருக்கிற இடத்துல நீ மாத்திக்கிறதுக்கு பெரிய முயற்சி பண்ணணும். எங்கெல்லாம் சாய்ஸே கிடையாது, அப்படி உன்கிட்ட செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறதோ, சாய்ஸ்லெஸ் டியூட்டி, அது கஷ்டமாக இருந்தாலும், மற்றவர்களை கொல்லக்கூடியதாக இருந்தாலும், மற்றவர்களை ஹர்ட் பண்ண வேண்டியதா இருந்தாலும் கூட, அது சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனா இருந்ததுன்னா என்ன புரிஞ்சுக்கணும், அதுல பாபம் வராது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எங்க மாத்த இல்லாட்டி தப்பா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, எங்க சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் இருக்கோ அங்க மாத்திரம் தான் இதுக்கு அனுமதி உண்டு. மாத்திரத்துக்கு சான்ஸ் இருந்தா அங்க மாத்திடு. புரியுதா? அப்படி சொல்றாருங்க. அதனால இங்க மோர் இம்பார்ட்டன்ட் எம்பசைஸ் என்னன்னா ஸ்வதர்மத்தை செய். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, நீ செய்யறதெல்லாமே கர்மயோகம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணி நீ என்ன கர்மம் இருக்கோ உன்னுடைய ஸ்வதர்மம், அந்த ஸ்வதர்மத்தை செஞ்சுட்டாலே அது கர்மயோகம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இப்ப அனிமல்ஸ் இப்போ புலி ஆடை சாப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்க. புலி ஆடை சாப்பிட்டதுன்னா அது பாபம் கிடையாது. புரியுறதா? இப்ப மிலிட்டரி பீப்புள் இருக்காங்க, மிலிட்டரியில ராணுவத்தில் இருக்காங்க, அவங்களாம் மாமிசம் சாப்பிட்டா தப்பு கிடையாது.
புரியுறதுல? அப்ப யார் மாமிசம் சாப்பிடணும், யார் மாமிசம் சாப்பிடக்கூடாது, புரியுறதுல? இப்ப அவன் வெறும் தயிர் சாதமே சாப்பிட்டுட்டு கார்கில இப்படி துப்பாக்கி பிடிச்சான்னு வச்சுக்கோ, திருப்பி அவன் அடிச்சு புடிங்கிட்டு போயிடுவான். புரியுதுல? அவனுக்கு பலம் வேணும், சக்தி வேணும். அந்த இது இருள அந்த இது தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். பண்ணி இனி இல்ல இருக்கு இல்லையா, ரஃபா இருக்கணும் பாடி எல்லாம். புரியுதா? அப்படி அப்ப அவனுக்கு ரஃப் அண்ட் டஃப் ஃபுட் வேணும். புரியுதுல? நம்மள மாதிரி அப்படியே ஸ்மூத்தா கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி போக முடியாது. ஓகே, 2-3 நாள் இப்படியே நிக்க முடியாது. முதல்ல இப்படி வச்சுக்க முடியாது. ½ hour கை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நீ பிடிச்சுக்கிறியா? யாரா வரும்போது நான் அப்படி சொல்றேன். 10 தோசை சொல்லும் போது கை வலிக்குது அப்படின்னா தோசை சொல்லும்போது ஆளா இங்க சொல்றது. அதனால இது மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுடைய விஷயத்துக்கு டிஃபரெண்ட், நம்ம ஃபுட் டிஃபரெண்ட். ஏன்னா நம்ம குணபிராமணன் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப குணபிராமணன் நோக்கி போகும்போது அந்த சில்லி பவுடர் இருக்க அத கூட குறைச்சிட்டே வரணும். ஓகே, இவன் இது இருக்குன்னா இந்த ஆம்லெட் ஒண்ணு இருக்குது இல்லையா, முட்டை போட்டு ஆம்லெட் பண்றது. அந்த முட்டை போட்டு ஆம்லெட் பண்றது இவன் என்ன பண்றான்னா, அந்த ஆம்லெட் மாத்திரம் இல்ல, மீதி ஆம்லெட்டுக்கு என்னெல்லாம் உண்டோ கன்றாவி, அந்த ருச்சி, அந்த ஆயில், அந்த இது இருக்குல்ல, எல்லாமே அதுல சுட சுட காரகாரமா இருக்கும். அதுல ஒரே ஒரு முட்டை மாத்திரம் போடல, அவ்வளவுதான். இது வெஜிடேரியன், அது நான் வெஜிடேரியன், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்படிதான் டொமேட்டோ ஆம்லெட் ஸ்டைல், வெஜ் ஆம்லெட் இதுக்கெல்லாம். இது என்ன, அந்த காரசாரம் இருக்கு இல்லையா, அந்த காரசாரம் என்னெல்லாம் கொடுக்கணுமோ கோபம்லாம் இதுலயே கொடுத்துரும். புரியுதா? முட்டை போடலன்னா கூட இது கொடுத்துரும். அப்போ நீ என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்க ஒழிய அந்த புத்தி மாத்திரம் போல அதே தான் புத்தியில இருக்கிறது. ஓகே, ஆள் ஏமாந்தாங்கன்னா அவர் உள்ள முட்டை போட்டுருவான். புரியுதா? அப்படி அப்படியே இருக்கிறது. நம்மளாம் கொஞ்சம் பௌருஷம் வரும்னா எவன பார்த்தாலும் நம்மள அடிக்கிறான். ஒருத்தன் சொன்ன ஸ்ரீரங்கத்தில் எடுக்க, நம்ம பூனை ஏமாந்தா முட்டைலாம் சாப்பிடணும் அப்படின்னு. முட்டைலாம் சாப்பிடணுமாச்சு? நமக்கிட்டே அட்வைஸ். புரியுதா? இதெல்லாம் அடுத்த நெகட்டிவ் ஆப்போசிட் இது. புரியுதா? அதனால உன்னுடைய சுதர்மம் என்ன இருக்கிறதோ அந்த விஷயத்துக்கு வா. அப்ப ஃபுட்டு, மற்றது ஆக்ஷன்ஸ் எல்லாமே பகவான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. இங்க என்ன சொல்றாரு? சுபாவ நியதம் கர்ம. உன்னுடைய சுபாவத்தினால நியமிக்கப்பட்டிருக்க கர்மம் இருக்க, எந்த இயல்புனால நீ எந்த கர்மத்தை செய்யறியோ அதுதான் உன்னுடைய சுபாவம். அந்த சுபாவத்தினால இருக்கிறது 4 ஜாதிக்குள்ளர வந்துடும், 4 வர்ணத்துக்குள்ளர வந்துடும். அந்த 4 வர்ணத்துல இவர் என்ன சொன்னார் பகவான்? ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிராமண, சத்திரியா, வைசியா, சூத்ரா சொன்னார் இல்லையா? இந்த 4 இடத்துலயும் ஸ்பெசிபிக்கா கர்மத்தை சொல்லவே இல்லை. கவனிச்சு பார்த்தேன்னா பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா சொல்லிட்டு அந்த குணத்தை தான் எம்பசைஸ் பண்ணார். ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வராரு? இப்போ குண கர்ம விபாக சகா பிரிச்சாரு, 4 பிரிச்சன்னு சொன்னாரு. அந்த 4 பேருடைய குணத்தை மாத்திரம் இங்க லிஸ்ட் போட்டு சொன்னார். அதுல இருந்து ஒரு குழு என்னன்னா, இந்த 4 ஏரியாவில் நான் எந்த ஏரியால இருக்கேன், இந்த குணத்தை வச்சு அந்த ஏரியாவை நம்ம அசஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்? அந்த பிராமணனுக்கு இருந்தா பிராமண ஆக்ஷன் பண்ணும், சத்திரியனா இருந்தா சத்திரியன் ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, நீ வைசியனா இருந்தா வைசிய ஆக்ஷன் பண்ணும். சப்போஸ் சூத்திரனா இருந்துன்னா சூத்திரனுக்கு வேண்டிய ஆக்ஷன் பண்ணணும். புரியுதுல? என்னுடைய குணங்கள் சூத்திரனா இருந்து நான் அதிகாரம் பண்றது சத்திரியனாவோ பிராமணனாவோ இருந்தா அங்கதான் பிரிக்ஷன் வருது. புரியுதா? என்னுடைய சுபாவம் சூத்திரனா இருந்தா நான் என்ன பண்ணணும்? நான் என்னுடைய பிஹேவியர் கூட சூத்திரனா இருக்கணும். புரியுதா? இங்க ப்ராப்ளம் என்ன? இதுக்கு 3 காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. ஒன்னு ஜாதி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இன்னொன்னு நம்முடைய சுபாவம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இன்னொன்னு நம்முடைய அதிகாரம் பண்றது ஒண்ணு இருக்கிறது. ஓகே, இது 3 கம்பைன் பண்ணி காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்க பகவான் என்ன கிளியர் பண்றான்னா, முதல்ல உன்னுடைய கர்மத்தை பாரு. அந்த கர்மம் எதனால அமைஞ்சிருக்க? உன்னுடைய சுபாவத்தினால இருக்கு. தேர்ஃபோர் இந்த 4 வர்ணத்துல இந்த குரூப்ல சேர்வனி, இந்த குரூப்ல சேர்ந்துட்டோன்னு அந்த குரூப்புக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய பிஹேவியர்ஸ் இருக்கு. புரியுதா? சப்போஸ் நான் என்ன மாத்திக்கணும் விரும்புறேன்னா நான் என்ன பண்ணும்? இந்த சுபாவத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணும். அதுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுதா? வெரி டிஃபிகல்ட். விஸ்வாமித்ரா மாதிரி ரொம்ப வைராக்கியம் வேணும். ஓகே, நிறைய அபியாசப்படணும். அவனுக்கு அப்பப்போ அந்த சத்திரிய எதிர்க்கல வீரியம், அதனால அப்பப்போ லூஸ் பண்ணிடுவான். ஓகே, எல்லா தபஸையும் ஒரே நிமிஷத்துல லூஸ் பண்ணிடுவான். ஆனா கடைசியில
காமத்தை ஜெயிச்சுவான். காமத்தை ஜெயிக்கிறது ஒரு பக்கம், அதனுடைய பின்னாடி ஒண்ணு வருமே காமத்துக்கு. எப்படிவே இந்த மாடு வந்தா கண்குட்டி வரும்ல, அந்த மாதிரி இந்த காமம் போச்சுன்னா கூடவே துவேஷம் வரும். ஓகே, குரோதம், அந்த கோபம், அந்த கோபத்தை அதுக்கப்புறம் நிறுத்தினான். அந்த காமத்தை அடக்கின பிறகு அதுக்கப்புறம் கோபம் கொஞ்ச நேரம் அந்த ஷேடோ இருந்துட்டே இருந்தது. கடைசியில சாந்தமாயிட்டான். ஓகே, சாந்தமா ஆன பிறகுதான் அவன் இது பண்ணான். அது மாத்திர அதுக்கு அடுத்தது கடைசியா ஒண்ணு நடந்தது விஸ்வாமித்திர வாழ்க்கையில. வசிஷ்டா கிட்டதான் ஃபைட். வசிஷ்டா பிராமண பய, அந்த பிராமண தன்மை எனக்கு வரணும் அப்படி சொல்லி இவன் டெவலப் ஆயிட்டான். டெவலப் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன, பிராமண தன்மை வந்துட்டுனா என்ன அர்த்தம், பிராமணன் ஆகணும். அதுக்கு வேண்டிய பிஹேவியர்ஸ் வந்துடும். புரியுதுல? சோ அதுக்கப்புறம் பழி வாங்குற தன்மை போயிடும். பழி வாங்குற தன்மை இருக்கிற வரைக்கும் நீ சத்திரியத்தில் இருப்ப. ஓகே, பிராமண தன்மை வந்ததுன்னா பழி வாங்குற தன்மை போயிடும். புரியல? எதுக்காக வந்தானோ அது போயிடுச்சு. இப்ப பழி வாங்குற தன்மை எல்லாம் போயிடுச்சு. அது வசிஷ்டா கடைசியில அந்த சந்திரமதியை வெட்டும் போது எல்லாம் நடந்த கதையில இங்க விஸ்வாமித்ரா ஹரிச்சந்திரன் மாட்டின்டான் நடுவுல. அதுல எல்லாம் பண்ணு. கடைசியில வசிஷ்டா கிட்ட விஸ்வாமித்ரா, தோற்றுவிட்டேன், நான் தோற்றுவிட்டேன். அங்க அப்ப வசிஷ்டா சொல்றாரு, நீ இப்பதான் ஜெயித்து விட்டாய். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டெப் முன்னாடி வரைக்கும் நீ தோற்று கொண்டுதான் இருந்தாய், இப்பதான் ஜெயித்து விட்டாய். புரியுதுல? எப்போ மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதோ அந்த சுபாவம் வரும்போது நீ பிராமண குரூப்ல சேர்ற. அப்ப நீ எந்த குரூப்ல சேருகிறாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்போ இந்த குரூப் ஆஃப் இது இருக்க இம்பார்ட்டன்ட். அப்போ நான் எந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு லட்சியம் இருந்துன்னா, நான் பிராமண குரூப்ல சேரணுமா, நான் சத்திரிய குரூப்ல சேரணுமா, நான் வைசிய குரூப்ல சேரணுமா, நான் சூத்ர குரூப்ல சேரணுமா, இது யுவர் பிரிவிலேஜ். யுவர் பிரிவிலேஜ். அதுல தப்பு கிடையாது, எதுவுமே இதுல தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா நமக்கு அதர்மம் பண்றதுதான் தப்பு, பரதர்மத்துல போறதுதான் தப்பு ஒழிய இதுல எதுவுமே இது கிடையாது. ஆனா இத கேவலம்ன்றது கிடையாது. சூத்ரனா இருக்கிறது கேவலம் கிடையாது, பிராமணனா இருக்கிறது வசதி கிடையாது. இதுல எல்லாமே ஒண்ணு. ஆனா எங்க கேவலம் எங்க வசதி, அந்த ஸ்வதர்மத்தை நீ விட்டுட்டீங்கன்னா கேவலம். உனக்கு நீ எந்த குரூப்ல இருக்கியோ அப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய குரூப். எந்த நீ குரூப் ஆஃப் கம்பெனில இருக்கன்னு தெரியணும். அதுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அது மாத்திரம் போறாது. இப்படி இதெல்லாம் பண்ணினா ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல். ஓகே, இதோட கனெக்ட் பண்றது என்ன, செக்யூலர் கர்மயோகம் பண்ண முடியாது. சேக்ரெட் தான் கர்மயோகம். ஓகே, இவ்வளவு தூரம் பண்ணிடணும்ல, அதுல ஒன் மோர் ஆட் பண்ணணும். ஓகே, எல்லாம் செஞ்சுட்டு சுவாமிஜி, பொரியல் கூட்டு எல்லாம் பண்ணிட்ட, உப்பு தான் போடல, என்ன பிரயோஜனம்? உப்பில்லா பண்டம் தொப்பையிலே. அப்போ அந்த உப்பு பொறையில, அந்த உப்பு போட்டோன்னு என்ன ஆயிடுது, என்ன ஆயிடுது, அந்த சமைக்கிறதுல எல்லா ஐட்டம் இருக்குல்ல, அந்த உப்பு இல்லாம சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் உப்பு போட்டு அது பதமா இருக்க அது சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கும்? டேஸ்ட், ஜாய், வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அது மாதிரி உப்பு இல்லாம சாப்பிட்டு இருந்ததுன்னா இந்த படி ஏறும் போது காலெல்லாம் உடஞ்சு போயிடும். ஓகே, உப்பு அத்தனை சக்தி இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். ஜாஸ்தி போட்டீங்கன்னா இங்க வந்தோட குருஜி மேலே சட்டம் போடுவேன், ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்க ரொம்ப நேரத்தை அப்படின்னு. ஓ, உப்பு நிறைய சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ உப்பு போட்டுக்கனாலே ப்ராப்ளம், உப்பு ஜாஸ்தி போட்டுனாலும் ப்ராப்ளம். உப்பு இருக்கிறது இருக்க இம்பார்ட்டன்ட். அந்த சமையல்ல, கூட்டுல, பொரியல்ல, சாப்பாட்டுல உப்பு போடுறைய அது கலந்துனா மிக்சிங் ஆச்சுன்னா எவ்வளவு உன்னுடைய கர்மத்துல எல்லாம் பகவானுக்கு சேர்த்துடு. ஓகே, பகவானை சேர்த்துட்டேன்னா அது நல்ல பியூட்டிஃபுல் டேஸ்ட் வந்துடும். அப்ப ஈஸ்வரன் மிஸ் பண்ணிட்டா அது கர்மயோகம் கிடையாது, வித் ஈஸ்வரன். ஓகே, அப்ப வித் ஈஸ்வரன் முதல்ல என்ன சொன்னாரு, இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன் தான் சொன்னாரு. அது உனக்கு அந்த கன்சீவ் பண்ண முடியல, உனக்கு அத்தனை சக்தி இல்லைன்னா நீ பண்ற சுதர்மத்தை ஈஸ்வரனுக்கு கொண்டு வந்துரு. அப்படி சொல்றாரு. அப்படி பண்ணிட்டேன்னா குருவன் ஆப்னோதி கில்பிஷம். இந்த கில்பிஷம் உனக்கு பாபத்து வராது. நீ எந்த கர்மம் பண்ணினாலும் உன்னுடைய சுதர்மத்தை பண்ணினா பாபமே வராது. கொலை பண்ணலாம், பீஷ்மரை கொலை பண்ணலாம், துரோணாச்சாரியரை கொலை பண்ணலாம், அதுல பாபமே வராது. ஓகே, சரி, கொலை பண்றது பாபமே வரக்கூடாதுன்னு காமனா எடுத்துக்கூடாது.
ஆப்போசிட்ல இருக்கல துரியோதனன், அவன் ஒவ்வொரு கொலையும் பாபம். கொலை பண்றது ஒருத்தனுக்கு பாபம், இன்னொருத்தனுக்கு பாபம் கிடையாது. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இது புரியவே புரியாது. எனி ஜட்ஜ்மெண்ட் கோர்ட், லோக்கல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த விஷயம் புரிய முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்முடைய இப்ப கோர்ட் சிஸ்டம் எப்படி துரியோதன சிஸ்டம். ஓகே, துரியோதன சிஸ்டம் எல்லாருக்கும் வச்ச குடும்பம் சர்ச்சை மொட்டை, எல்லாருக்கும் அடி பனிஷ்மெண்ட், இல்லைன்னா விட்டுடு, புரியுதா? ஆனா நம்முடைய சிஸ்டம் அப்படி இல்லை. சோ அந்தந்த ஏரியாவில் இருக்கிற குண சுபாவத்துக்கு தகுந்தாப்பல பனிஷ்மெண்ட், புரியுதா? அதனால நீ சுப்ரீம் கோர்ட்ல நீ எஸ்கேப் ஆகி வந்தா கூட இங்க வந்து ஈஸ்வர கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட்ல பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. ஏன்னா ஆடிட்டர், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் சித்திரகுப்தன் கணக்குல மாற்றவே முடியாது, புரியுதுல? அதனால ஸ்வதர்மத்தை தாண்டி நீ செஞ்சாலே பாபம், பிரத்யவாய பாஷ தோஷ பாவம் வந்துடும். அந்த நீ அந்த ஸ்வதர்மத்துல ஈஸ்வரனை கொண்டு வந்து நீ ஒர்க் பண்ணிட்டேன்னா யூ ஆர் த கிரேட் அப்படின்றாரு. அதனால இங்க என்ன பண்றாரு, அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறேன். ஓகே, 48, 49. சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்யஜே சர்வாரம்பாஹி தோஷேன பூமேனாக்னிரிவாவ்ருதாஹம் அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்ப்ருகஹம் நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. இங்க வந்து கன்க்ளூஷன் பண்றாரு பகவான். என்ன பண்றாருன்னா, ஏ கௌந்தேய, ஏ அர்ஜுனா, சகஜம் கர்ம, ஓகே, ஸ்வதர்ம, சகஜ கர்ம, ஸ்வகர்ம, நியத கர்மம், சுபாவஜ கர்மம், சுபாவ நியத கர்ம, எல்லாம் சினானிம்ஸ். ஓகே, ஒரு இடத்துல ஒரு விதமா பிரசன்ட் பண்றார். சகஜம் கர்ம ந தஜே, சகஜம் கர்ம ந தஜே, ஸ்வகர்ம ந தஜே, சந்தியாவந்தனத்தை விட்டுடப்படாது, புரியுதா? நீ செய்ய வேண்டிய ஹோம்வொர்க்க விட்டுடப்படாது, காலையில எழுந்துக்கிறத விட்டுடப்படாது, புரியுதா? இதெல்லாம் ந தஜே. யார் சொல்றா? ந தஜேத்னு யார் சொல்றாங்க? கிருஷ்ணர் சொல்றாரு. பகவான் சொல்றது கேட்க வேண்டாமோ இல்லையா? பகவான் சொல்றது கேட்க வேண்டாமா? பகவான் சொல்றது கேட்கணும், புரியுதா? அப்போ இதெல்லாம் பகவான் சொல்றத காது கொடுத்து கேட்கணும், புரியுதா? பகவான் சொல்றத நாம பண்ணணும். இல்லைன்னா என்ன, இப்ப ஒருத்தர் சொல்றாரு நீ செய்யலன்னா என்ன அர்த்தம்? அவர் மேல மதிப்பு மரியாதை கௌரவம் ஒண்ணும் கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம், புரியுதுல? பகவான் சொல்றத நீ வந்து கேட்கலன்னா என்ன அர்த்தம்? பகவான் மேல நீ மதிப்பு மரியாதை வச்சில்ல, பக்தி இல்ல, சிரத்தை இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா வந்து கொள்கட்டை எல்லாம் கும்பிட்டுட்டு நீ சாப்பிடறதுக்காக வச்சிருக்கேன். தனியா சாப்பிட முடியாது, அதனால தனியா வச்சிருக்க, அப்படி புரியுதுல? பகவானை ஏமாத்துற. ஓகே, அப்போ பகவான் சொல்றபடி சொல்லணும். இங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டுடாத, நிராகரிக்காதே. அப்படி அர்ஜுனா, உன்னுடைய நிராகரிக்காதே. சதோஷம் அபி ந தஜே, அதுல உனக்கு ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் அதுல நீ செஞ்சுருக்கு. வை? பிகாஸ் எம்டி மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப். ஓகே, நீ சும்மாவே இருக்கிறேன்னா நீ வந்து ஆவேசத்துல நிவர்த்தி மார்க்கத்துக்கு போனேன்னா அடி விடும், மித்யாச்சாரணா ஆயிடுவாய். பி கேர்ஃபுல். ஓகே, அதனால நீ வந்து எந்த வேலையை எடுத்துட்டு இருக்கியோ அதுல நீ செய். இந்த வேலை இருக்க, ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து முதல்ல ஒரு உற்சாகம் இருக்கும், புரியுதா? அப்புறம் படிப்படியா படிப்படியா படியா மெக்கானிக்கல் ஆகும். கிளாஸ்ல முதல்ல வரும்போது பிகினிங்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஒன்னு அதான் 10 உபனிஷத்து முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இதுதான் சொல்ல போறாரு, கர்மயோகம் சொல்ல போறாரு, சுவாமின்னு சொல்ல போறாரு. இது என்ன பெரிய இது, அத்தியாரம்பம் பண்ணுவாரு, அபவாதம் பண்ணுவாரு, அதான் எனக்கு தெரியுமா எல்லாம். அப்படி கேஷுவலா வரும். இந்த கொஞ்சம் நாள் ஆயின பிறகு என்ன ஆகும்னா
கேஷுவாலிட்டி வந்துடும். அதுல என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டா, அது எப்படி நான் உங்களை பார்த்ததுல இருந்து அதே புதுசாவே கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க அன்னைக்கு. புரியுறதா? இதாவது பரவாயில்ல, இது வேதாந்தம். எவ்ரிடே வந்து சேஞ்சஸ் இருக்கு சப்ஜெக்ட். ஓகே, நான் என்னோட யோகா ஒண்ணு எடுத்துட்டு இருந்தேன். ஓகே, யோகா இருக்கு, அது இன்னும் கஷ்டம். அது என்னன்னா எவ்ரி சைக்கிள் வந்து சேம் சப்ஜெக்ட். ஓகே, சுத்தம், அது வந்து மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த சப்ஜெக்ட் வரும். அந்த புதுசா சுத்தத்தை எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எவ்ரி கிளாஸஸ். அந்த பொண்ணு வந்து எப்படி நீங்க எடுக்கிறீங்க? எங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து நாங்க வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல ஏதாவது கிளாஸ் எடுத்தோம்னா 2 தடவை உற்சாகமா இருக்கும். 3வது தடவை 3வது பேட்சுக்கு அதே சப்ஜெக்ட் எடுங்க, இதெல்லாம் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றது. இன்தூசியாஸ்டிக் போயிடும். போரிங். இப்ப வந்து நீங்க இதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பதி போனா அப்படி இருக்கும். அது கால் கடுக்கு அதெல்லாம் போய் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த ரூம்ல தள்ளி விட்டுருவான். ஓகே, 10-15 மணி நேரம் போய் அந்த 10-15 நேரம் போய் அதுக்கப்புறம் கியூல போய் நின்று அதுக்கப்புறம் அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். புரியல? அந்த கும்பல அப்படி பார்க்கணும், கண்ணாடியில பெருமாளை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கல, ஐயோ நீங்க முன்னாடியே சொல்லலையா, இன்னொரு தடவை போய் பாரு. கண்ணாடி சேவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஒரு 14 மணி நேரம் வெயிட் பண்ணி சுவாமி கிட்ட வந்திருக்கல, அந்த பையன் ஜரக்கட்டி எடுத்துருவான். அந்த சுவாமியே பார்த்துக்கணும், ஜரக்குண்டி சாமி பார்த்தா ஜரக்குண்டி தான் ஆச்சு. புரியுறதுல? இப்ப நான் கடைசியா போயிருந்தேன் நான். ஓகே, அதே போல ஜரக்குண்டி கூட இருக்க ஸ்டூடெண்ட் ஆத்திரமா வந்துரு, ஜரக்குண்டி இருத்தோம். அவன் ஜர்குண்டி தான், நீ போ. அப்புறம் அங்க பட்டாச்சாரியர் இருந்தார் அந்த கோயில் கிட்ட, அந்த சுவாமி கிட்ட. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவருக்கு என்ன தோணுச்சு, பகவான் தோணிருக்காரு. நீங்க மாத்திரம் எங்க இருக்க, இவர் இன்னொரு ஸ்டூடெண்ட், நீ போ இவர் இருப்பார், சுவாமிகள் இருந்துப்பார். எனக்கு அங்கேயும் ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட் விட்டுட்டு நான் மாத்திரம் எங்க கும்பிடுறது, சரி நான் வரேன், சான்ஸ் கிடைச்சாலும் அங்க இருக்கணும்ல, மனசு கேட்க மாட்டேன். இது போட்டோம். இந்த பட்டாச்சாரியர் இருக்கல்ல, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபியூ செகண்ட் தான் பெருமாளை பார்த்துட்டு வரோம். அதுல எத்தனை சுகம், எத்தனை அனுபவம். இந்த பட்டாச்சாரியருக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? நடுவுல கேப் கிடைச்சா எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவார். போர்டம் புரியுதுல? ஏன்னா அவர் தொழிலா பாக்குறார். சாமி பார்க்கணும், இது வைக்கணும், அது வேற, இது வேற வைக்கணும். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வேலைக்கிழமை வந்து இது இந்த ரூபம் அப்படிலாம் ஒரு இது இருக்கும். அவர் ஒரு ஒர்க் பண்ணுவார். இது வந்து திருப்பதியில வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் நின்றான். வைத்தீஸ்வரர் கோயில் இதெல்லாம் நம்ம காதுல பண்றது தான் ப்ராப்ளம். எடுத்து வேடா, இன்னைக்கு வேற அந்த பால் வந்து ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டா 10 குடத்தை வரை நம்ம விடணும், அந்த சாமிக்கு ஊத்தணும். புரியுதுல? ஃபர்ஸ்ட் டே சுவாமி பக்தியா கும்பிடுவான். இந்த ஃபர்ஸ்ட் டே அர்ச்சகரை போல அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அப்படியே நம்ம சாமி நாடு எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. போர். எனி டைப் ஆஃப் ஒர்க் வந்து பிகினிங்ல இன்தூசியாஸ்டிக்கா இருக்கும், அப்புறம் என்ன ஆகும், போக போக தெரியும். இந்த பொன்மணி வாசல் எல்லாம் போக போக தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஒரு நாள் வந்து அழுத்து போயிடும். அது சில பேருக்கு ஒரே நாள் அடுத்து விடும், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம், அவ்வளவுதான் மேக்சிமம். புரியுதா? நான் வந்து சிருங்கேரிக்கு கூட்டிட்டு போனேன். அது ஒரே இங்க வா, நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போறேன், நான் உங்க ஆத்துல எல்லாருக்கும் சொல்லிடுறேன், நானு சந்தோஷமா இருக்கல. அந்த வேலை செய்யறவன் இருக்கலாம் இருக்கல, அவனுக்கு அப்படியே பார்ப்பான், அவனுக்கு பார்க்கல. புரியுதுல? அவனுக்கு அதே மரம், அதே வாழ் இது இருக்கு. நமக்கு மெட்ராஸ்ல இருந்து ஒரு சின்ன ரோட பார்த்து அதை பார்த்து ஒரு 10 நாள் விட்டோம்னு வச்சுக்க, நம்ம ஒண்ணுமே அவ்வளவு. எனிதிங் வாழ்க்கை வந்து போர் அடிச்சிடும். அப்போ இந்த இது இருக்க, இந்த இந்துசாஸ்டிக் கிரியேட்டிவிட்டி இருக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், வாணி வித்யாலயா. ஓகே, இந்த வாணி வித்யாலயா ஸ்கூலுக்கு போய் இந்த டீச்சர் இல்ல, இப்ப மோடி பண்றாருல்ல பாருங்க, எப்படி அந்த இது டர்ம்ஸ் வச்சு வச்சு பத்தி நீங்க பாக்கல, நீங்க அதெல்லாம் பாக்க யாருக்காரு காட்டுங்க. அத அடிச்சு அவர் ஒரு லெப்ட்ல ஒரு அடி அடிச்சாரு, அது பத்தில அப்படின்னு எனக்கு நீயும் அடி அப்படின்னு
enthusiastic person. இன்னைக்கு இருக்க வேர்ல்ட்லயே இருக்கிற லீடர்ஸ்ல ஆக்டிவ், லைவ், enthusiastic, அந்த ப்ராக்ரஸ் எல்லாம் பாருங்க. அவன் வாயை பத்தின்னு இருக்கான். அந்த மாதிரி ஒரு enthusiastic. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு சொன்னேன், ஓகே, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன், ஓகே, குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். திடீர்னு ஒரு குழந்தை கேட்டேன், உனக்கு வந்து சுவாமி வந்து மகாவிஷ்ணு வந்து உனக்கு திடீர்னு ஒரு கண்ணு கொடுத்தாருன்னா, எக்ஸ்ட்ரா கண்ணு கொடுத்தாரு, நீ எங்க வச்சுப்பே அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து நான் முதுகுல வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் முதுகுல வச்சுப்பேன்? முன்னாடி போற மாதிரி நான் பின்னாடி போலாமே அப்படின்னு. ஒரு பையன் சொன்னா, நான் வந்து காலில் வச்சுப்பேன் அப்படின்னு. ஏன்னா காலில் வச்சுப்பேன், எனக்கு அப்பப்போ காலில் இடிக்கிறது, அங்க ஒரு கண்ணு இருந்தா எனக்கு இடிச்சுக்க மாட்டேன்ல. ஒரு குட்டி குழந்தை இருந்தது, இதெல்லாம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஓகே, ஒரு குட்டி குழந்தை, நீ எங்க வச்சுப்பேன்? நான் வந்து இப்படி நான் சுண்டு வரல வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சேன். ஏன்டா சுண்டு வரல வச்சுப்பேன்? நான் வந்து கடைக்கெல்லாம் போறல, அம்மா வந்து தொலைஞ்சு போடுறா, அம்மா வந்து தொலைஞ்சு போடுறாளா, நான் அப்படி தூக்கி அப்படி கடை பார்த்தேன்னா அப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன் அம்மாவை அப்படின்னு. எப்படி? திஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி. எனி டைப் ஆஃப் ஜாப் enthusiastic and creativity இருக்கணும். புரியுதா? அவன் கொடுக்கிற சம்பளத்துக்கு கிரியேட்டிவிட்டியா போயிட்டு சும்மா கையெழுத்து போட்டு வந்தா போறோம். எப்படி? கம்பெனி முன்னேறதோ முன்னேறலையோ நீ முன்னேற மாட்ட. புரியுதுல? அப்போ நீ எந்த இடத்துல ஒர்க் பண்றையோ பணம் செகண்டரி, சேலரி செகண்டரி. நன்னா புரிஞ்சுக்கணும். நீ எந்த இடத்துல ஒர்க் பண்றையோ அந்த கம்பெனியை நானா நடத்துற மாதிரி இருக்கணும். புரியுதா? வித் டிட்டாச்மெண்ட், இன்வால்வ்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? அந்த நாள் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க்கை வந்து அப்படி பண்ணோம். தேர்ஃபோர் சதோஷம் அபி நத்ஜேத். உன்னுடைய கர்மத்துல குறை இருந்தாலும் ஹி, ஏனெனில் ஏன் சர்வ ஆரம்பா, எல்லா விதமான செயல்கள். இங்க என்ன பொருள்னா சர்வ ஆரம்பானா எல்லா செயல்களிலும். நீ எந்த ஒர்க் பண்ணினாலும், எந்த ஜாப் பண்ணினாலும், அது வந்து பிராமண கர்மமா இருக்கலாம், சத்திரிய கர்மமா இருக்கலாம், வைஷ்ய கர்மமா இருக்கலாம், சூத்ர கர்மமா இருக்கலாம். சர்வ ஆரம்பா ஆவருத்தாக. எல்லா கர்மத்திலையும் மகனே தோஷம் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. பூர்ணமானது எந்த கர்மமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா கர்மத்திலையும் குற்றம் குறைய இருக்கிறது. புரியுதா? எந்த கர்மத்திலையும் பரிபூர்ணம் அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா அது பிரம்மமே ஆயிடுமே. ஓகே, நீ செய்யக்கூடிய கர்மம் ஓட்ட உடசல் உடையாது. ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, குற்றம் முடியாது. ஆனா நீ செய்யும் போது அந்த கர்மத்தை எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யணும், உற்சாகமா பண்ணணும். ஓகே, அதனால நீ இந்த விஷயத்தை சர்வாரம்ப தோஷனே தூமேன அக்னி இவ ஆவருத்த. எப்படி நெருப்பில் வந்து புகை சூழ்ந்து இருக்கிறதோ அது போல நீ செஞ்சிட்டு இருக்கிற எல்லா கர்மத்திலும் ஆக்டிவிட்டிலையும் குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? ஒரு உண்மையை சொல்றாரு. ஓகே, நம்ம அப்பப்போ ஒரு கர்மத்தை வந்து முதல்ல ஆரம்பத்தில் உற்சாகம் சொல்லுவோம், அதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லுவோம்ல, பட்டியல குறைய சொல்லுவோம். அந்த குறைய சொல்லாத, குறை இருக்கு, அந்த குறை இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணும்? உன்னிடம் சுமத்தப்பட்ட கர்மத்தை, உன்னுடைய ஸ்வதர்மத்தை, உன்னுடைய சுபாவத்துக்காக வந்திருக்கிற அந்த கர்மத்தை பரிபூர்ணமாக செய். ஓகே, அந்த கர்மம் அது கம்ப்ளீட் கிடையாது, இன்கம்ப்ளீட். ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கர்மத்தை கம்ப்ளீட் பண்ணு. புரியுதா? அந்த கர்மம் வந்து பூர்ணத்தை கொடுக்காது. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கர்மத்தை அபூர்ணமாக்காதே, பூர்ணமாக்கு. அப்படி அப்படி பண்ணணும். அப்ப நீ எந்த கர்மம் செஞ்சாலும் சத்தியமா செய். ஆனா அந்த கர்மம் சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஓகே, சத்தியம் இல்லாத கர்மத்தை சத்தியமா செய். இதுதான் கர்மயோகம். புரியுதா? அப்போ எந்த கர்மத்தில் வந்து அனித்தியம், அது பொய், அப்பட்டமான பொய். ஏன்னா 3 குணங்களால் ஆக்கப்பட்டது. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கர்மத்தை நான் சத்தியமாக செய்வேன். ஆனால் அந்த கர்மத்தில் சத்தியம் இல்லை என்று புரிந்து கொண்டு செய்வேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து அது உண்மை இல்ல, பொய் இல்ல, டூப் இல்ல. இந்த பையன் எனக்கு டூப்பாவே பேசிட்டு இருக்கான்னா அவங்ககிட்ட எப்படி நான் பேசுவேன்? படா பேச மாட்டேன் அப்படின்னு. ஆனா இங்க என்ன சொல்றோம்னா இதுதான் சீக்ரெட் லைஃப். ஓகே, இது சொல்றாரு 48ல. 49ல என்ன சொல்றாரு? கர்மயோகம் வே ஆஃப் லைஃப். ஓகே, இந்த கர்மம் பூர்ணத்தை தராது. அதனால எது வரைக்கும் இது சீமா, இதனுடைய பவுண்டரி என்ன? கர்மயோகத்தை எவ்வளவு நாள் செய்யணும், இதையே செஞ்சு சொல்றதுக்காக கர்மயோகம் சொல்லல.
பகவான் வந்து இந்த மோட்டிவேட் பண்ணல, இதுவே நீ வாழ்க்கை முழுக்க இந்த கர்மத்தையே பண்ணி நீ செத்து தொலை அப்படி சொல்லல. புரியுதா? அதுல இருந்து வெளியில வரணும். அப்போ எது வரைக்கும் நான் செய்யணும்? ஓகே, இப்போ வந்து நீங்க எத்தனை இட்லி சாப்பிடணும்? ஓகே சொல்லுங்க, எத்தனை இட்லி நீங்க சாப்பிடணும்? 4, 8, 10? கேள்வியே ராங். புரியுதுல? ஓகே, ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் நம்பர். இங்க இருக்கிற பேரு சில பேருக்கு 2 போட்டாலே ஒரு ஆயிடும். சில பேருக்கு ஒரு 20 இட்லி போட சரி பரவாயில்ல நிறுத்து. அவ டைஜஷன் பவர்ஸ் இருக்க, அந்த ஸ்டொமக்குடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். புரியுதுல? அப்ப இட்லி நாட் காமன், ஆனா சாப்பிடுறது காமன். ஆனா அந்த குவாண்டிட்டி இருக்க டிஃபரண்ட். அப்போ இந்த கர்மயோகம் எது வரைக்கும் செய்யலாம்? சீமா, உன்னுடைய மனசு தூய்மை அடையிற வரைக்கும் பண்ணணும். அப்படின்னா நீங்க என்ன சொல்றேன்? வாழ்நாள் முழுவதும் பண்றணும்னு சொல்றேல இவர். அப்போலோ இவர் மைண்ட் வந்து ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. கரெக்ட் தான், புரியுதா? தப்பு கிடையாது. அதனால நீங்க என்ன சொல்றாரு? சர்வத்திர இந்த இது எது வரைக்கும் நீ பண்ணணும்? சர்வத்திர அசக்த புத்தி. சப்போஸ் இந்த கர்மயோகி இந்த கர்மத்தினால எந்த விஷயத்திலையும் அவன் எப்படிப்பட்டவன் ஆயிடுவான்? பற்றற்ற நிலை. சொல்ற பற்றற்ற நிலையினால் அந்த கர்மத்தை செய்யல, அப்படி இல்ல, பற்றற்ற நிலையினால் அந்த கர்மத்திலிருந்து கத்துக்கொண்டேனால் விட்டு. எப்ப உனக்கு கொஞ்ச காலம் செய்யும் போது அதுல பற்றே உனக்கு வரலன்னு உனக்கு மைண்ட் அத்தாரிட்டியா சொல்றதோ அது வரைக்கும் கர்மத்தை செய். இது ரொம்ப பின்பாட்டு பாடிட்டே இருக்கும். இது கிருஷ்ணர் வந்து முக்த சங்ககா இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. சங்க ரகிதகா, பற்றட்டு அவரும் விதவிதமான வேர்டு யூஸ் பண்றாரு. டிட்டாச்மெண்டோட இருக்கணும்னு சொல்றாரு. ஓகே, அப்ப டிட்டாச்மெண்ட் எப்படி வரும் இல்லையா? இவர் ஒரு படிடா இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரே வேலை, படிடா. எனக்கு படிக்க தெரிஞ்சா படிக்க வரமாட்டா, எனக்கு படிக்க வரமாட்டதான இல்ல, புரியுதுல? அப்போ அந்த படிக்கிற இன்தூசியாஸ்டிக் நாக்கு அது சொல்லி தரல. அது வந்து இந்த பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இன்ட்ரெஸ்ட் படுத்தவே தெரியல. முதல்ல எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி பீப்புள் படிடா, இவனு மாதிரி நான் படிக்க வேண்டாம் நினைக்கிறான். படிக்கணும் அங்க போனோடனே வந்து ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிறது. புக்கை எடுத்தால தூக்கி போடணும் போல இருக்கிறது. புரியுதுல? நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குமே. எல்லாருக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க, கோல்டு மெடல்லாம் வாங்கணும், இப்படிலாம் ஒரு ஆசை தான் இருக்கு. ஆனா என்னால படிக்க முடியலையா? அப்போ அதனுடைய நாக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே, அதுதான் எங்க ஆர்பி டீச்சர் சொல்றேன்ல, அது அந்த ஆர்பி டீச்சர் ஜாக்கிரதை எடுத்தா அவ சப்ஜெக்ட்ல எவன 70க்கு கீழே வாங்க மாட்டான். சும்மா ஜாக்கிரதை, என் சப்ஜெக்ட்ல ஒருத்தன் கூட கீழே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண. அவளுக்கு தெரியும் இந்த பசங்க என்ன பண்ணுவான், போய் படிக்க மாட்டான்னு தெரியும். கிளாஸ் ரூம்ல படிக்க வச்சுடுவா, இல்லாட்டி அவமானம் படிச்சிடுவா. அப்பெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் இப்படி பார்த்தா கூட அவமானம். இப்ப கூட தான் நமக்கு இருக்கும். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. கொஞ்சம் இப்படி பண்ணாலே அவமானமா இருக்கும். ஓகே, ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அப்படிதான் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டான். இல்ல, இதெல்லாம் ஒரு சங்கல்பெல்லாம் இருக்கிறது இல்ல. அது அந்த சின்ன வயசுல ஒரு துடிப்பு இருக்குல்ல, அதை பயமுறுத்தி அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்னு. அதனால அவளுடைய சப்ஜெக்ட்ல எல்லாரும் பாஸ் பண்ணும். therefore பற்றற்று டிட்டாச்மெண்ட். எப்படி டிட்டாச்மெண்ட் வரும்? எப்படி டிட்டாச்மெண்ட் வரும்னா அவன் சொல்ற இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இது டிட்டாச்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வரும். சின்ன லாஜிக், ரொம்ப சின்ன லாஜிக். இது புரிஞ்சுதுன்னா வரும். அதாவது இந்த பணத்தின் மேலையும் பதவி மேலையும் வீடு காரு பங்களா வச்சிருந்தா ஒரு சந்தோஷம் வரும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கோம். நான் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கம்ஃபர்ட் வர வர நமக்கு ஹாப்பினஸ் நிறைய வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கு. ஆனா நியாய பிரகாரம் நிறைய பணம் வச்சிருக்குவேன், கொஞ்சம் பணம் வச்சிருக்குவேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பணம் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமும், நிறைய பணம் உள்ளவனுக்கு நிறைய சந்தோஷமும் இருக்கணும். அதுதான் லாஜிக்கு. ஆனா பெரிய பெரிய பணக்காரன் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? அப்ப அவனுக்கு என்ன இருக்கு? புத்தா கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு ப்ராப்ளம் அவனுக்கு. அப்படியே பக்கத்து ராஜா கிட்ட, உனக்கு வந்து ராஜ்யம் போறலன்னா நான் வேணா கொடுக்குறேன்னா, உன் ஃப்ரெண்டோ உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னா.
புத்தா வந்து அப்படி தீட்சண்யமா ஒரு பார்வை பார்த்தார். பணக்காரன் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருப்பதில்லை, ஏழை எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதில்லை. அப்படியே போயிட்டார். சொன்னார், பாய் நான் சொல்லிட்டு வரேன், புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சா? அதெல்லாம் சொல்ல புத்தா. ஒரு வசன டயலாக் கூட்டாரு, அப்படி பார்த்து போயிட்டாரு. பார்த்து புரியுதுல? அப்போ இந்த வெளியில இருக்கிற பொருட்கள்னால ஒரு மனிதனுடைய சந்தோஷம் நிர்ணயிக்கப்படவில்லை, அவருடைய அந்த கரணத்தில் தான் சந்தோஷம் ஒளிந்து கொண்டிருக்கு. இதை புரிந்து கொள்ள வெளியில இருக்கிற பொருள்ல நமக்கு டிட்டாச்மெண்ட் நேச்சுரலி வரும். இது புரியாத வரைக்கும், அதுல சத்தியத்தை புத்தி இருக்கிற வரைக்கும் அட்டாச்மெண்ட் இருந்துதான் இருக்கும். ஏன்னா அது எனக்கு சத்தியமா இருக்கு. இவன் எப்படி ஆயிட்டான், இந்த கர்மயோகத்தை வந்து பகவான் நிமித்தமா பண்ணி சர்வத்திர அசக்த புத்தி கர்மயோகி. சோ ஐ ஆம் த காஸ் ஆஃப் ஜாய், ஐ ஆம் த காஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் சாரோ. வெளியில சந்தோஷமோ வெளியில துக்கம் கொடுக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ என்னுடைய மாமனாரோ மாமியாரோ பவுசோ இல்ல நெய்பரோ என்ன துக்கப்படுத்த முடியாது, என்ன சந்தோஷப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வெளியில சந்தோஷம் சுகமோ நம்ம டெம்பரவரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எந்த இடத்துல சுகத்தை அனுபவிக்கிறியோ வட்டியும் முதலமாக உனக்கு துக்கத்தை கொடுக்கும். இதுதான் ட்ரூத். இந்த ட்ரூத் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப இது ஒரு மாறாத உண்மை. ஓகே, அப்போ அஜ்ஞாத அகம் நல்லா புரிஞ்சுக்கணும். அஜ்ஞாத அகம் துக்க காரணம், ஞாத அகம் சுக காரணம். நான் யாருன்றதை புரிஞ்சுட்டேன்னா அதுதான் சுகத்துக்கு காரணம். நான் வந்து பாடி மைண்ட் இருக்கிற வரைக்கும் ஆல் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அப்ப சூழ்நிலையை நீ மாற்ற வேண்டாம், சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீ சேஞ்ச் பண்ண வேண்டியது யாருக்கிட்ட? உன்கிட்ட, உன்னோட அந்த கரணத்தில். உன்னிடம் ஆறுதல் வந்துட்டுனா என்டையர் பிரபஞ்சம் வந்து ஸ்மூத் ஆயிடும். ஓகே, என்டையர் பிரபஞ்சத்துக்கு வந்து தோளால போத்தி மூட முடியாது. நீ நடக்கிற இடத்துக்கலாம் உன் காலுக்குள்ள செருப்பு வந்துட்டுனா என்டையர் பிரபஞ்சம் தோல் போத்தின இடமாயிடும். நெருப்பு உன்னை சுடாது, வெயில் உன்னை சுடாது. புரியுதா? அப்போ இந்த ப்ரூஃப் இருக்க, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கர்மா ப்ரூஃப், இந்த கர்மா ப்ரூஃப் உங்களுக்குள்ள வந்துட்டுனா என்டையர் பிரபஞ்சத்துக்குள்ள நீ போக முடியும். அதனால சோ இந்த கிரேட் ஸ்காலர் அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா திரிலோக சஞ்சாரி. அவருக்கு பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம், எப்பயுமே பெர்மனண்டா பிரம்மாஜி கொடுத்துட்டார். எந்த லோகத்து வேணும் அவர் மாற்றல. அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து மியூசிக்ல பெரிய ஆளவர். ஓகே, ஒண்டர்ஃபுல் மியூசிக் பண்ணுவார் அவர், அந்த மாதிரி உள்ளார். அது மாத்திரம் இல்ல, அவர் உலகத்துல என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் எம்ஏ பண்ணினவர், எம்எட் பண்ணினவர், பெரிய ஸ்காலர். எனக்கு அந்த வித்தியை தெரியும், இந்த வித்தியை தெரியும், எல்லாம் தெரியும். சனத்குமார் கிட்ட பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். எனக்கு இந்த வித்தியெல்லாம் தெரியும் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் சொன்ன பிறகு சனத்குமார் கிட்ட யார் அந்த ஸ்காலரு? நாரத மகரிஷி. நாட் ஆர்டினரி ஃபெலோ, குப்புசாமி இல்ல. அதனால குறும்பூர் குப்புசாமியா தெரியுமா? உங்க குறும்பூர் குப்புசாமி தெரியாதுல்ல? சரி விடுங்க. நாரத மகரிஷி சாட்சாத் நான்முக வேதத்தை படைச்சவன், அந்த சிருஷ்டியை படைச்சவனுடைய பிரம்மாண்டமான அறிவு படைச்சவன். என்டையர் பிரபஞ்சம் இப்ப வந்து இது இருக்குல்ல, ரிலையன்ஸ் குரூப், அந்த குரூப், இந்த குரூப்லாம் இருக்குல்ல, அந்த குரூப்ல பிரம்மாஜிக்கு தான் சொந்தம். ஏன்னா சிருஷ்டி அவன் தானே டோட்டலா. அவன் சைன் பண்ணா எல்லா சிருஷ்டியும் கவுந்து போயிடும். புரியுதா? அப்பேற்பட்ட அவரோட புள்ள நாரத மகரிஷி. என்டையர் பிரபஞ்சமே அவனுக்கு தான் இருக்கிறது. எங்க வேணா போலாம், நல்லா படிச்சிருக்கான், அழகா மூக்கு முடியமா இருக்கான், பாட்டு வேற பாடுவான், எல்லாம் இருக்கிறது. ஓகே, சாமுத்திரிகா லட்சணம் வருது, தொப்பை கிப்பே இல்ல, நல்ல உடம்பு வாகு நல்லா இருக்கிறது, ஹெல்த் இருக்கிறது, வெல்த் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. சந்தோஷமா இருக்க வேண்டியதானே மனுஷனுக்கு? நான் சந்தோஷமா இல்லை. சோகம் பகவகா சோச்சாமி, சோகம் பகவகா சோச்சாமி. சனத்குமாரா? சனத்குமாரா அவங்க கசின். ஓகே, பகவான் நான் வந்து துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறேன் பகவானா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன்? ஆத்மவித் சோகம் தரத்தி, ஆத்மாவை அறிந்து கொண்டவனுக்கு சோகம் இருக்காதுன்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, நம்ம கூட அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி ஆத்மாவில் சுகம் சுகம் இருக்குன்றது கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை 5 வருஷம் ஆனாலும் கூட அப்படியே கேள்வியே பட்டு இருக்கும் பாரு. வை பிகாஸ் அது சோகம் இருந்துட்டே இருக்க. ஒரு பக்கம் கேள்விப்பட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சோகம் இருந்துன்றேன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் மேப் ஆகலன்னு அர்த்தம். பேரலா இருக்கிறது. அதனால செல்ஃப்
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காஸ் ஆஃப் சாரோ. ஆத்ம அஜ்ஞானம் தான் காரணம். அப்ப ஆத்ம ஞானம் அதுதான் சம்சாரத்தை கடக்கக்கூடிய படகு. செல்ஃப் நாலேஜ். ஓகே, அதனால இந்த செல்ஃப் நாலேஜ் வர்றதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம செய்ய போறது. அதுல அசக்தகா புத்தி ஃபர்ஸ்ட் பற்றற்று இருக்கணும். இவன் அந்த கர்மயோகத்தினால தன்னுடைய மனச புத்திய டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டான். ஓகே, நமக்கு இந்த டிட்டாச்மெண்டே வந்து ஞானத்தினால வரா மாதிரி இருக்கும். இதெல்லாம் கர்மயோகத்துல கொண்டு வந்திருக்காங்க டிட்டாச்மெண்ட். நெக்ஸ்ட் விகத ஸ்புருகா, ஆசையெல்லாம் குறைத்தவன். ஏன்னா எங்க பற்று இருக்கோ அங்கதான் ஆசை வரும். ஆசையெல்லாம் குறைச்சுட்டான். விகத ஸ்புருகா, ஆசையற்றவன். ஓகே, 40-50 வருஷமா வந்து கர்மயோகத்தை பண்ணினா நல்லா புரிஞ்சுக்கணும். 40-50 வருஷமா கர்மயோகம் பண்ணினா இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அது மாத்திரல சகுண உபாசனை பண்ணினவன், ஈஸ்வரனை இஷ்ட தெய்வமா பல தடவை மூர்த்தியை வழிபட்டு 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 தன்னுடைய மனசையும் புலன்களையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தினவன் ஜிதாத்மா. ஓகே, அசக்த புத்திகி விகத ஸ்பிருகா ஜிதாத்மா. அப்பேற்பட்டவன் ஜிதாத்மா. இவன் எப்படிப்பட்டிருக்கவன்? கர்மயோகி, அதாவது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம், தெய்வீக சம்பத்து உடையவன் அவன். ஓகே, இதோட முடிஞ்சுதான்? இதோட முடியல. இது வரைக்கும் வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். இதெல்லாம் சொன்ன இது ஃபர்ஸ்ட் லெவல். இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு பிரிப்பரேஷன் பண்ணிருந்தலாம் வேற ஒண்ணு அடையறதுக்காக. அது என்ன? சந்நியாசேன. சந்நியாசேன சந்நியாசம் இல்ல, இங்க சந்நியாசேன இண்டிகேஷன் வந்து சாங்கியேன. சாங்கியேன இண்டிகேஷன் சிரவண மனன நிதித்தியாசனம். இப்ப நீங்க வீடு வாசல் உறவு எல்லாத்தையும் தொடர்ந்து வந்து இங்க கிளாஸ் கேட்கிறீங்களா, இது சந்நியாசம். ஓகே, இப்படி சிரவணத்தினால மனனத்தினால நிதித்தியாசனத்தினாலும் ஞான யோகேன. சந்நியாசேன ஞான யோகேன, அதாவது கர்மத்தினால சித்த சுத்தி அடைஞ்சு இவ சிரவண மனன நிதித்தியாசனத்தினால ஞான யோகேன பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் அதிகச்சதி. ஓகே, நைஷ்கர்மிய சித்தினா லிட்டரலி மீனிங் வந்து லிட்டரலி அதுக்கு என்ன மீனிங்? ஆக்ஷன்லெஸ். ஓகே, அப்ப ஆக்ஷன்லெஸ் என்ன? சாப்பிடுறது கூட கை மூவ் ஆகணுமே, எப்படி ஆக்ஷன்லெஸ் இருக்க முடியும்? ஓகே, முடியவே முடியாது. ஓகே, நீ ஆக்ஷன்லெஸ்க்கு பிராக்டிக்கலா கொண்டு வரணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாயை மூக்கியும் பொத்தணும். அப்ப ஆக்ஷன்லெஸ் வரும். ட்ரை பண்ணிப்பாரு, வீட்டுல போய் ட்ரை பண்ணிப்பாரு. பிராணன் போகணும், அப்பதான் ஆக்ஷன்லெஸ் ஆகும். பாடியில உயிர் இருக்க வரைக்கும் ஆக்ஷன் இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றாரு? நைஷ்கர்மிய சித்திம் அப்படின்னா ஆக்ஷன்லெஸ். ஆக்ஷன்லெஸ் எது இருக்கிறதோ அது நீனு புரிஞ்சுக்கிறது. ஓகே, அகர்த்தா அபோக்தா ஆத்ம சைத்தன்யம் இருக்க. சைத்தன்யம் ஒரு நாளும் மூவ் ஆகுறதுல, மூவ் ஆகுறதெல்லாம் அது அச்சேதனம், ஜடவஸ்து. எது மூவ் ஆகுறதோ அது ஜடவஸ்து, எது மூவ் ஆகுறதோ அது கான்சியஸ். நமக்கு எப்படி இருக்கும்? ரூடியா எதெல்லாம் மூவ் ஆகுறதோ அதெல்லாம் உயிர் உள்ள பொருள்லாம் சைத்தன்யம் கான்சியஸ், உயிரற்ற பொருள்லாம் மூவ் ஆகுது. இந்த பானை வந்து மூவ் ஆகாது. சப்போஸ் மூவ் ஆகிறதுக்கு அது சக்தி இருந்தா இங்க இருக்காது. சும்மா ஒரு இது இருக்கு, இந்த நம்ம என்ன பவுல், அதுவே மூவ் ஆகி போயிடுச்சு. அதனால மூவ் ஆகிறதெல்லாம் வந்து ஜடவஸ்து. அதுதான் பவுல் போயிடுது. புரியுதுல? ஜடவஸ்து மூவ் ஆகும். கான்சியஸ் ஆகும், மூவே ஆகாது. அப்ப மூவ் ஆகாம இருக்கிறது கான்சியஸ், மூவ் ஆகிறது நகரக்கூடியது, சரணம் கொடுத்து என்னது? அப்போ ஜடவஸ்தும் உயிர் உள்ள சேதன வஸ்துவும் எப்பேற்பட்டது? சோ மேட்டர் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகக்கூடியது. புரியுறதுல? அந்த வஸ்து இல்ல, அது வந்து மூவ் ஆகக்கூடியது. கான்சியஸ் ஒன்லி, நாட் மூவ். அந்த கான்சியஸ் அகர்த்தா அபோக்தா அகம், நான் ரெக்கக்னைஸ் பண்றது இந்த ஞானத்தினால. அப்படி கர்மயோகத்தினால இவன் சித்த சுத்தி அடைஞ்சு, ஞான யோகத்தினால அந்த விஷயத்தை அடைஞ்சவன் கர்மயோகி. இப்படி ஞானத்தை அடைஞ்ச பிறகு, சிரவண மனனம் ஆன பிறகு பிறகு ஒரு பெரிய எக்ஸசைஸ் இருக்கு. அது என்ன? ஆஃப்டர் த வட பிரேக்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.